துலாம் ராசி நேயர்களுக்கு 2026 புத்தாண்டு தமிழ் நியூ இயர் எப்படி இருக்கும் பாருங்க. 9வது பாவத்தில் குரு பகவான், 6ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் உச்ச சூரியன் சுக்கிரன். 7ஆம் பாவத்தில் உச்ச சூரியன் சுக்கிரன் இருக்கும் பொழுது மனைவியும் பார்ட்னருடன் விவாதம் செய்யக்கூடாது. மனைவியும் பார்ட்னர் கூட விவாதம் நீ போடி, எனக்கு புதுசாக நான் ஒரு பொண்ணை பார்த்துக்குவேன், அல்லது மனைவி இருந்து வேறு பெண்களுடன் தொடர்பு வைக்கிற வாய்ப்புகளை உருவாக்கி மனசிலேயே உருவாக்கி ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணிங்கன்னா வாழ்க்கை கெட்டுடும், பிரச்சனை உருவாகும். ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு புது சான்ஸ், நியூ சான்ஸ், வாழ்க்கை நல்லா இருக்கும். இதே தான் உஷாராக இருந்தீங்கன்னா நல்ல பண வருமானம் எல்லாம் வரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் கூட லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9வது பாவத்தில் குரு நல்ல லாபத்தை கொடுப்பார். ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான டைம். ஏன்னா குரு நல்லா இருக்கும்போது நம்ம என்ன திமிராக பேசியிருக்கோமோ அதுக்கு பதில் நம்ம கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சியா. குரு பகவான் 10ஆம் இடத்துல வரும் பொழுது ட்ரில் வாங்கும், உங்கள் பொருள் விற்கிறதுக்கு கஷ்டம் உருவாகும். ஏன்னா உலகம் ஃபுல்லாகவே வர 2.5 வருஷம் வரைக்கும் டைம் சரியில்லை. வியாபாரிகள் கொஞ்சம் உஷாராக இருங்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல வருஷம், இந்த வருஷம் நல்லாவே இருக்கும். ஆனால் ப்ரமோஷன்றது ஜூன் மாதத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரெஷர் பண்ணி எதுவும் வாங்கிடாதீங்க. அப்போது உங்களுக்கு அவுட் ஆஃப் ஏரியா போய் வாழ வேண்டிய கட்டாயங்கள் உருவாகும். அரசியல்வாதியாக இருந்தால் நல்ல காலம். சுமாராக உங்கள் விரோதிகள் எல்லோரும் குறைஞ்சி விடுவாங்க, ஒவ்வொன்றா குறைஞ்சி விடுவார்கள். கலைஞர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது என்று சொல்வேன். சாதாரணமாக நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் உங்களுக்கு புரியாத சப்ஜெக்டே பேசி விட்டாலும் அது நீங்கள் ஏதாவது அதுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க, பார்த்தீங்களா என்ன இருக்குது அப்படின்னு பாராட்டுவாங்க. நீங்கள் எழுத்தாளராக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு பாராட்டெல்லாம் கிடைக்கும். வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு விசேஷமான லாபமான நேரம், ஆண்களுக்கு கடுமையான நேரம் என்று சொல்வேன். சுமாரான நேரம் 2 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப கடுமையாக வருது. விவசாயிகளுக்கு ரொம்ப நல்ல லாபம் இந்த வருஷம் 2 மாதத்துக்குள்ளே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் சுமாரான லாபம் பார்ப்பீங்க. ஸ்டூடெண்ட், படிக்கிற ஸ்டூடெண்ட், இதில் தான் ரொம்ப விஷயம் இருக்குது. இப்பொழுது விரோதிகள் கம்மியாக இருக்குது. நான் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் இஷ்டத்துக்கு செய்வேன். இந்த 18 வயசில் இருக்கிற பெண்கள், அதுக்கப்புறம் 21 தாண்டின ஆண்கள், இந்த 7ஆம் பாவ சேர்க்கை மனதை கெடுக்கும். தம்பி, நம்ம பசங்க எல்லோருக்கும் சொல்கிறேன், நான் காதல் பண்ணுறேன், திருமணம் பண்ணுறேன், எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அப்புறம் ரொம்ப அழுவீங்க. கொஞ்சம் வாழ்க்கையில் படித்து பணம் சம்பாதிக்கிறது பாருங்கள். ஏனென்றால் குரு பகவான் கெட்டு போனால் வாழ்க்கை டெம்பரவரியாக இப்போ இருக்கிற ஜாலி எல்லாமே கெட்டு வாழ்க்கை பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்க போகிறீங்க. வீட்டில் இருக்கிற வயதான அப்பா அம்மா மருமகள் எல்லோருக்கும் சொல்கிறேன், நல்ல காலம். ஆனால் விரோதிகளை வளர்க்காதீர்கள். திமிராக ஏதாவது யாருக்காவது குத்தி பேசுகிற மாதிரி பேசாதீர்கள். இந்த மாதிரி பேசிவிட்டால் குரு பகவான் மாறின பிற்பாடு உங்களுக்கெல்லாம் ரிட்டன் தண்டனைகள் இருக்கின்றது. அதனால் யாரையும் குத்தி பேசுகிற அவசியம் கிடையாது. தேவையில்லாத ஏதாவது வார்த்தையை விட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம், ஃபஸ்ட்டு பரிகாரமாகவே நீங்கள் துர்கை பிரீத்தி செய்ய வேண்டும். தினமும் துர்கா சாலிசா படிக்க வேண்டும். துர்கை மந்திர ஜபம் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை துர்கை ஆலயம் சென்று அல்லது காளியின் ஆலயம் சென்று அங்கு விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் வியாழக்கிழமை பசுவுக்கு நீங்கள் வாழைப்பழம், அகத்திக்கீரை வாங்கி கொடுக்க வேண்டும். பகவான் தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வந்தால்
துலாம் ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.